ஏசில 1 டன் 2 டன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் டன் என்னன்னா, முன்னாடி காலத்துல ஏசிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரூம வந்து கூல் பண்றதுக்கு அங்க டன் கணக்குல ஐஸ் கட்டி வந்து பயன்படுத்துவாங்க. 1 டன் ஏசி அதாவது 1 டன்னுனா 1000 கிலோ ஐஸ் கட்டிய ஒரு ரூம்ல இருந்தா, அந்த ரூம் எவ்வளவு வந்து அந்த கூலிங் ஆகுமோ, அதே அளவுக்கு அந்த ஏசி 1 டன் இருந்ததுன்னா, அந்த கூலிங் 1 மணி நேரத்துல வந்துரும். அதே மாரி தான் 2 டன் ஏசி 2 டன் ஐஸ் கட்டி ஒரு ரூம்ல இருந்தா, அந்த கூலிங்க 1 மணி நேரத்துல அந்த ஏசி வந்து குடுத்துரும். ஏசில 1 டன், 2 டன் எங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணிற மாட்டாங்க. நாம தான் ஃபைண்ட் பண்ணணும். அது எப்படி ஈஸியா பண்றதுன்னா, ஏசில அந்த ஸ்டார் லேபிள் இருக்கும். அதுல கூலிங் கெப்பாசிட்டின்னு இருக்கும். அது பக்கத்துல வாட்ஸ்ன்னு இருக்கும். அந்த வாட்ஸ் வந்து 3300ல இருந்து 3600 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது 1 டன் ஏசி. அதுவே அது 5000ல இருந்து 5400 வரைக்கும் போட்டுச்சுன்னா அது 1.5 டன் ஏசி. அதுவே 6000 வாட்ஸ்ல இருந்து 6500 வாட்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா அது 2 டன் ஏசி. இது நம்ம மாடல் நம்பர்லயும் பார்க்க முடியும். அங்க 12ன்னு போட்டுச்சுன்னா 1 டன்னு. அதுவே 18ன்னு போட்டுச்சுன்னா 1.5 டன்னு. அதுவே 24ன்னு போட்டுச்சுன்னா 2 டன்னு. இப்போ எந்த இடத்துக்கு எந்த ஏசி நம்ம சூஸ் பண்றது தான் முக்கியம். ஏன்னா அப்பதான் கூலிங் வந்து கரெக்ட்டா வரும். 1 டன் ஏசி வந்து ஒரு சின்ன ரூம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10க்கு 10 அடி உள்ள ரூமா இருந்ததுன்னா, இல்லன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் குள்ளார இருக்கிற ஒரு பெட்ரூமா இருந்ததுன்னா 1 டன் ஏசி வந்து சூப்பரா இருக்கும். அதுவே 1.5 டன் ஏசியா இருந்ததுன்னா 100ல இருந்து 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளார இருக்கிற பெட்ரூமா இருந்தா சூப்பரா இருக்கும். அதுவே 2 டன் ஏசியா இருந்ததுன்னா 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இருக்கிற ஒரு ஏரியாவா இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பெரிய ரூமுக்கு சின்ன டன் ஏசி போட்டீங்கன்னா கூலிங் சீக்கிரமா வராது. எலக்ட்ரிசிட்டி பில் தான் அதிகமாகும். அதே மாரி ஒரு குட்டியான ரூமுக்கு அதிகமான டன் உள்ள ஏசி போட்டீங்கன்னா கூலிங் சீக்கிரமா வந்துரும். ஆனா எலக்ட்ரிசிட்டி பில் கொஞ்சம் நெறைய கட்டுற மாரி வரும். சோ ஃபைனலி என்ன ரூமுக்கு என்ன டன் ஏசி போடுறது தான் முக்கியம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இது புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.